கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்களை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக 2 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனங்களை திருப்பலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 இந்த 4 வசனங்களை நான் முதலாவது வாசிக்கிறேன். அதற்கு பிறகு கர்த்தர் நம்மோடு கூட இதிலிருந்து என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனித்து கேட்டு அதை அபியாசப்படுத்தி ஜீவித்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12 - 15 வசனங்கள். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாய் இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். வாசித்த இந்த வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு உண்மையுள்ள உக்கிரானக்காரனாய் ஆண்டவருக்கு செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு உண்மையுள்ள உக்கிரானக்காரனாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னை ஏற்படுத்தின தனக்கு எஜமானாய் காணப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் காணப்படுகிறார். ஒரு உக்கிரானக்காரன் என்று சொன்னால் நிர்வாகி என்பது அதனுடைய அர்த்தம். A steward means a manager. ஒரு நிர்வாகிக்கு எதுவுமே இந்த பூமியில் சொந்தம் கிடையாது. ஆனால் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட அனைத்தையும் ஆளுக வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும். அவனை நியமித்த எஜமானருடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தின்படி செயல்பட வேண்டியதுதான் ஒரு உக்கிரானக்காரனுடைய அல்லது ஒரு நிர்வாகியினுடைய கடமையாய் இருக்கிறது. வாசித்த இந்த 4 வசனங்களில் பேதுரு தன்னை எஜமானாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய எஜமானாக தன்னுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியாக அவரையே அவர் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல உக்கிரானக்காரனாய் குறிப்பாக 3 விஷயத்தில் அவர் உண்மை உள்ளவராய் செயல்படுகிறதை இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவதாக தனக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்திற்கு அல்லது கர்த்தர் தனக்கு கொடுத்த காலத்திற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He is so faithful to the time that the Lord has given him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு கொடுத்த நேரம் அல்லது காலம் அதை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய எஜமானருக்கு உண்மையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். வாசித்த இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் சொல்றாரு, எனக்கு சீக்கிரம் மரணம் நேரிட போகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதை எனக்கு சொன்னவரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை வேதத்தை படித்து அறிந்தவர்களுக்கு யோவான் 21ஆம் அதிகாரம் ஞாபகம் வரும். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவினிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய மரணத்தை குறித்து எவ்வாறாக மரிக்கப் போகிறார் என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொல்லுவதை நம்மாலே படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை பேதுரு இந்த நிருபத்தை எழுதும்போது நடைபெற்று வந்த உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்ன அந்த என்னுடைய மரணம் அது சீக்கிரத்தில் நடைபெற போகிறது என்பதை புரிந்து கொண்ட பேதுரு இவ்வாறாக 13வது வசனத்தில் எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, தன்னுடைய சரீரத்தை ஒரு கூடாரம் என்று சொல்லுகிறார். அந்த கூடாரத்தை விட்டு நான் போகிறேன், அந்த கூடாரத்தை விட்டு பெயர்ந்து போகிறேன் என்று சொல்லி அவர் இங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பேதுரு நேரத்தினுடைய அருமையை தன்னுடைய வாழ்க்கையில அறிந்து கொண்டார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதை எழுதும் போதும் கூட தன்னுடைய வாழ்வின் கடைசி சில நாட்களில் தான் அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இதற்கு பிறகு அவர் கொஞ்ச நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக அவர் சிலுவையில் தலைகீழாக அடிக்கப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை அறிந்த பேதுரு என்ன சொல்றார் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, என்னுடைய ஊழியத்தை
நான் நிறைவேற்ற வேண்டும். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. நான் இந்த கூடாரத்தை விட்டு என்ன செய்ய போகிறேன்? நான் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதிலிருந்து முதலாவது எனக்கு கர்த்தர் கொண்டு வந்த சிந்தனை என்னவென்றால், நம்ம வாழக்கூடிய இந்த பூமியிலே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சின்னது, மிகவும் குறுகினது இல்லையா? கொஞ்சம் வருஷங்கள் தான். ஒருவேளை 70-80 வருஷங்கள்னு சொல்றது கூட கொஞ்சம் பெருசா தெரியலாம். ஆனால் நாட்கள் கணக்கில் பார்த்தா ரொம்ப குறைவானது தான். அந்த நாட்களை நாம் யாருக்காக பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்க பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில இந்த உண்மையை அவர் அறிந்து கொண்டார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாழ்நாள், ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த வருஷங்கள், ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த சொற்ப சில நாட்கள், அதை கர்த்தருக்காகவே அவர் பயன்படுத்துவதை நாம பார்க்கிறோம். என்ன சொல்ல போனா அதுல சொல்றாரு, நான் சீக்கிரத்துல போறேன், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் இந்த சத்தியத்தை. ஆனா நான் போன பிறகும் நீங்க இந்த சத்தியத்திலே உறுதிப்பட்டு இருக்க, இதையே நீங்க நினைத்து கொண்டு இருக்க நான் பிரயத்தனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த பிரயத்தனம் பண்ணுவேன் என்று சொல்லும்போது முழு முயற்சி எடுப்பேன் என்பது அதனுடைய அர்த்தம். அந்த முயற்சியினாலே தான் 1 பேதுரு 2 பேதுரு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. பேதுரு மரித்து விட்டது உண்மை, ஆனால் அவர் எழுதின எழுத்துக்கள் இன்றும் நம்முடைய கரங்களில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த வாலிபத்திலே அருமையான சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய வரத்தின் அடிப்படையில் அவர் அநேக எழுத்துக்களை அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். நம்முடைய சபைகளில் அதிகமாய் தேவைப்படுவது இது. இந்நாட்களில் வாழக்கூடிய நாம் பெரும்பாலானோர் நம்முடைய இத்தகைய வரங்களை கர்த்தருக்காக பயன்படுத்துவது என்பது ஒரு அரிதான விஷயம்தான். இந்த நாளிலும் நாம இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பொழுது நிச்சயமாக இதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு அதிகமாய் கனமும் மகிமையும் நாம் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப காலத்தினுடைய அருமையை எண்ணி இந்த பூமியில நாம் வாழுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்பொழுது சொன்னாரு, பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நான் செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பகற்காலம் என்று சொல்லும்போது அவருக்கு 3.5 வருடங்கள் தான் பகற்காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த 3 வருஷங்கள் ஓயாமல் இரவும் பகலும் தன்னை இந்த பூமிக்கு அனுப்பின பிதாவை அவர் மகிமைப்படுத்தினார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் மும்முரமாய் இருந்தார். நமக்கு கர்த்தர் நேரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் உக்கிரானக்காரர்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. நம்முடைய எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்தையும் காலத்தையும் எவ்வாறாக நாம் பயன்படுத்துகிறோம்? அதை கர்த்தருக்கென்றே நாம் பயன்படுத்துகிறோமா? இன்னொரு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களை ஒரு ஊர்ல துன்பப்படுத்தினா அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஓடி போங்கன்னு சொன்னார். இப்படியாக நீங்க இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா ஊர்களிலும் சுவிசேஷம் அறிவித்தாலும் அதை முடிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? காலத்தினுடைய அருமையை நன்றாக அறிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் தன்னுடைய வாழ்நாட்களை சரியாக பயன்படுத்தினார். அதே போல அவருடைய அப்போஸ்தலர்களும் அவர் கூட இருந்த சீஷர்களும் நேரத்தையும் காலத்தையும் நன்றாக பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்காக நம்முடைய நேரத்தை பயன்படுத்துவோம், அதில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நான் சமீபத்தில் ஹென்றி மார்ட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு அருட்பணியாளரை குறித்து படித்து கொண்டிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்மள பல பேர் வில்லியம் கேரி பற்றி அதிகமாக படித்திருப்போம். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய மொழிபெயர்ப்பு திறன்கள் இதெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள். ஆனால் அதே காலத்தில் அவருடைய சமகால அருட்பணியாளராய் வாழ்ந்தவர் தான் ஹென்றி மார்ட்டின். ஆனால் இவரை குறித்து நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியறது கிடையாது. இவர் வாழ்ந்த நாட்கள் இந்த பூமியில மொத்தமாவே 31 வருஷங்கள் தான். 31 வருஷங்களில் 6 வருஷங்கள் மட்டுமே இந்தியா மற்றும் பெர்சிய தேசத்திலே அவர் அருட்பணியாளராய் வந்து கர்த்தருடைய அருட்பணியை செய்தார். அந்த 6 வருஷங்கள்ல பார்த்தீங்கன்னா உருது மொழியிலும் பெர்சிய மொழியிலும் அரபிக் மொழியிலும் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் படித்தவர் ஹென்றி மார்ட்டின். ஆனால் அவருடைய சொகுசான சூழ்நிலையெல்லாம் விட்டு நம்முடைய இந்திய தேசத்துக்கு அவர் வந்தார். இந்திய தேசத்திலே அவர் வந்து அநேக விஷயங்களை செய்தார். குறிப்பாக உருது மொழி பேசக்கூடிய பெண்கள் மத்தியிலே, உருது மொழி பேசக்கூடிய பிள்ளைகள் மத்தியிலே அதிகமாக ஆண்டவரை குறித்து அவர் அறிவித்தார். சின்ன பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார்.
இதெல்லாம் செய்தது மட்டுமல்லாமல் 3 மொழிகளில் வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாட்டை அவர் மொழிபெயர்த்து முடித்தார். இதெல்லாம் முடித்து அவர் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்க்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 31 வயசுல. அவ்வளவுதான் இல்லையா? he understood the value of time. ஒருவேளை நின்று பேசிட்டு இருக்கிற எனக்கு அதை விட வயசு அதிகமாக தான் நின்று இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறேன். ஆனா காலத்தினுடைய அருமையை கருதினவர்கள், நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை வாழ்க்கையில புரிந்தவர்கள், தங்களை ரட்சித்த, தங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அதை உத்தமம் உண்மையுமாய் மீண்டும் கொடுப்பதே உண்மையான உக்ரானத்துவ ஊழியமாகும். அப்ப உண்மையான உக்ரானக்காரர்களா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நேரத்தை எவ்வாறாக பயன்படுத்துறோம்? இங்க பேதுருனுடைய அந்த இருதய துடிப்பு நமக்கு புரியுது இல்லையா? இவ்வளவு ஆண்டுகளாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார், சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். இப்ப வாழ்க்கையினுடைய ஒரு விளிம்பு, கடைசி நேரம். இதுல ஒருவேளை இதுவரை செய்த ஊழியத்தில் அவர் திருப்தி ஆகி எல்லாம் முடித்து விட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி சொல்றாரா? இல்லை இல்லையா? நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன் இந்த சத்தியங்கள் எல்லாம். நான் சென்று போன பிறகும் இல்லையா, அவருடைய கவலையை பாருங்க. சென்று போன பிறகும் நீங்கள் இவைகளே நினைத்து கொள்ள நான் பிரயத்தனம் பண்ணுவேன். அந்த பிரயத்தனத்தின் விளைவாக தான், அந்த முயற்சியின் விளைவாக தான் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் 1 பேதுரு மற்றும் 2 பேதுரு புஸ்தகங்கள் இருக்கிறது இல்லையா? ஸோ he used his time. ஆண்டவர் நம்ம கொடுத்த நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருக்காக உண்மையாக பயன்படுத்துவோம். தம்பியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வாலிப வயதிலே அவருக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தி அதில் உண்மையாய் அவர் இருந்து அவருக்கு கர்த்தர் கொடுத்த வரங்களை அவர் செயல்படுத்தி இருக்கிறார். அதனுடைய விளைவாக தான் நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த ஊழியம் இன்னும் தொடர போகிறது அவருடைய வாழ்க்கையில. ஒருவேளை பேதுரு கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி விளிம்பிலே இதை அவர் சொல்லலாம். ஆனால் ஜார்ஜ் முல்லருக்கு இது ஒருவேளை ஆரம்பமாய் இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில இன்னும் எழுத கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கொடுக்கும் ஒரு உற்சாகம் தான் இந்த செய்தியின் மூலமாய் வரக்கூடிய உற்சாகம். இரண்டாவதாக பேதுரு இந்த பகுதியில் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் கொடுத்த நேரத்திற்கு மட்டுமல்ல, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த மக்கள், ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். He was not only faithful to the time, but he was faithful to the people whom the Lord gave him. இந்த ஜனங்கள் பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தாரே, இந்த ஜனங்களை முதலாவது பேதுரு நேசித்தார். ஒரு ஊழியக்காரர் ஜனங்களை நேசிக்காம ஊழியம் செய்வது என்பது முடியாத காரியம். எங்க சபையிலிருந்து உத்தரப்பிரதேசத்துல விஷால்னு ஒரு தம்பி ஊழியம் செய்துட்டு இருக்கான். அவன் அடிக்கடி என்கிட்ட சொல்ற விஷயம் இதுதான். இந்த ஜனங்களை மட்டும் நான் நேசிக்கலைன்னா எப்பயோ இங்க இருந்து ஓடி வந்துட்டு இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த ஜனங்களை நேசிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனாலும் இந்த ஜனங்களை நேசிக்கிறதற்கு ஆண்டவருடைய அன்பு என்னை உந்தி தள்ளுகிறது என்று சொல்லுவான். நம்முடைய ஊழியத்தில் ரொம்ப முக்கியமானது நமக்கு கர்த்தர் கொடுத்த மக்கள். பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவரை ஆராதிக்கணும், மக்களை நேசிக்கணும், பொருள்களை பயன்படுத்தணும் என்று சொல்லுவார்கள். மக்களை நேசிப்பது ரொம்ப முக்கியம். பேதுரு இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலே, முதல் வசனத்திலே அவர் சொல்லும்போது, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களாகிய உங்களுக்கு நான் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்றார். கவனிச்சிங்களா? எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு அப்படின்னு சொல்றார். இவர் எழுதினது வெறும் யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. இவர் யாருக்கு எழுதினாரோ அதில் புறஜாதி விசுவாசிகளும் இருக்கிறார்கள். இந்த புறஜாதியாரை யூதனாகிய பேதுரு நேசிப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு உண்மைதான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த பாடத்தை பேதுருவுக்கு சொல்லித்தர வேண்டியது இருந்தது இல்லையா? கொர்நேலியோட வீட்டுக்கு போவதற்கு அந்த அழைப்பு வந்த போது அதை லேஸ்ல அவரால் என்ன செய்ய முடியல, கால் எடுத்து வச்சு ஒரு புறஜாதியானுடைய வீட்டுக்கு போக முடியல. He was a staunch Jew இல்லையா? அவர் யூத வைராக்கியத்தில் இருந்தவர். ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்கிற பாடம். பேதுருவுக்கு 3 முறை அந்த பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதனுடைய விளைவாக தான் அவனுக்குள் இருந்த சில prejudices எல்லாம், இந்த மக்களை நேசிக்க முடியாத அந்த எண்ணங்கள், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து போட்டார் இல்லையா? நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோமோ, நம்ம வாழக்கூடிய இடத்துல, நம்முடைய சமுதாயத்திலே, நம்ம இருக்கக்கூடிய வீடுகளிலே, பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் நேசிக்க வேண்டியது அவசியம் இல்லையா?
அப்ப அதே பேதுரு தான் இங்க எழுதுறாரு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு. எங்களை என்றால் அப்போஸ்தலர்களை குறிக்கிறது இந்த வசனத்துல. உங்களுக்கு என்று சொன்னால் அவர் யாருக்கு எழுதுறாரோ அந்த ஜனங்களை குறிக்கிறது. இப்ப அப்போஸ்தலர்களும் ஜனங்களும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்று பேதுரு இந்த இடத்துல சொல்றார் இல்லையா? பாஸ்டரும் மக்களும் ஒன்றா இருக்கிறோம் சொல்றார், பிஷப்பும் மக்களும் ஒன்றா இருக்கிறோம் சொல்றார். ஒருவேளை கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேக இடங்களில் இதை பார்க்க முடியாது. ஆனால் வேதத்தில் காணப்படும் அப்போஸ்தலர்களுடைய இருதயம், அப்போஸ்தலர்களுடைய எண்ணம் இவ்வாறாக இருந்தது. எல்லாரையும் சமமாக நேசித்தார்கள். எல்லாரையும் சமமாக நேசித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அவர்களுக்கு அறிவித்தார்கள் இல்லையா? மக்களை பேதுரு நேசித்தார், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். இரண்டாவது, இந்த மக்களுடைய ஆவிக்குரிய நிலை என்னவென்று சரியாக புரிந்து கொண்டார் பேதுரு. He properly understood the spiritual state of these believers. இந்த விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய நிலை என்னவென்று புரிந்து அவர்களுக்கு இதை எழுதுகிறார். இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனத்தை எல்லாரும் கவனிங்க. நீங்க இதை அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த சத்தியம் ஒன்றும் உங்களுக்கு தெரியாதது இல்லை, இது புதுசு இல்லை, இதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அதுல உறுதிப்பட்டும் இருக்கிறீர்கள், அதையும் சொல்றாரு. ஆனாலும் இவைகளை நீங்க மறந்திருக்கிறீங்க, அதை நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அது எனக்கு நியாயமாய் நான் எண்ணுகிறேன். 14வது வசனம் பாருங்க, உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்றார் இல்லையா? ஏன்னா இந்த மக்களை நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் யாருக்கு பேசுறாரோ, யாரிடத்தில் எழுதுகிறாரோ அந்த மக்களை சரியான விதத்தில் புரிந்து வைத்து அவர்களுக்கு ஏற்றபடி எழுதுகிறார். இது ஊழியத்தில் ரொம்ப முக்கியம் இல்லையா? கர்த்தர் நமக்கு கொடுத்த மக்களை நாம் நேசிப்பது மட்டுமல்ல, அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய இருதய தேவைகள் சந்திக்கப்படாது. நாம ஒன்று பேசிட்டு இருப்போம், ஆனா அவங்களுடைய தேவைகள் வேறாக இருக்கும். இது ஊழியத்தில் ரொம்ப முக்கியமானது இல்லையா? பேதுரு அதை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். 14வது வசனத்தில் ரொம்ப அழகான வார்த்தை, அதை எழுப்பி விடுவது, உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அந்த எழுப்பி விடுவது என்று சொல்லும் போது இங்கிலீஷ்ல ஸ்டிரிங் அப், சும்மா லிட்டரலா சொல்லணும்னா கிளறி விடுவது. இதே வார்த்தையை தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றார். நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி, அந்த ஏவப்படும்படி என்கிற வார்த்தை தான் இந்த இடத்தில் எழுப்பி விடும்படி அப்படின்னு பேதுரு எழுதுறார். ஐ வாண்ட் டு ஸ்டிர் யூ அப், ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, ஐ வாண்ட் டு மோட்டிவேட் யூ. உங்களை நான் இப்படி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், உங்கள் இருதயத்தை எழுப்பிவிட விரும்புகிறேன். சபை கூடி வருதலை பத்தி சொல்லும் போது தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வருகிறது. நம்ம அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி நம்ம என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்திருக்கிறது என்று எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம் என்று அந்த எழுத்தாளர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கூடுகை இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா? நம்முடைய சபை கூடுகை இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா? வாட் இஸ் ஃபெலோஷிப்? நம்முடைய ஐக்கியத்தினுடைய பொருள் என்ன? ஆண்டவர் சபையை கொண்டு சில நோக்கங்களை வைத்திருக்கிறார். அந்த நோக்கங்களை சபையார் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு தேவையான அந்த ஏவுதல், அந்த எழுப்பி விடுதல், அந்த உற்சாகம், அது சபையில கிடைக்கல அப்படின்னு சொன்னா then there is no meaning for fellowship. இல்லை என்று சொன்னால், அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் ஐக்கியத்திற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஒருவேளை நம்ம கூடி வந்து மற்ற கதைகளை பேசலாம், ஒருவேளை கூடி வந்து சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருந்துட்டு போலாம், அதெல்லாம் ஐக்கியத்தினுடைய பொருள் கிடையாது. ஆனால் சபைக்கு சில நோக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்க பேதுருவனுடைய மனசுல இருந்த பாரமே அதுதான். நான் போன பிறகு இந்த மக்கள் என்ன செய்ய போறாங்க, ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த நோக்கங்களை எப்படி நிறைவேற்ற போறாங்க, இவர்கள் கிறிஸ்துவின் சாயல்ல எப்படி வளர போறாங்க, இவங்க எப்படி வேத வசனத்தில் ஊன்ற கட்டப்பட போகிறார்கள். இந்த மக்களை நேசித்தவர் இவர் சாதாரணமாக இந்த மக்களை அப்படியே விட்டு விட்டு போக இவருக்கு மனசு இல்லை. அந்த மக்களுக்கு தான் இதை என்ன செய்கிறார், திரும்ப 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 ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். இப்படி நான் நினைப்பூட்டி உங்களை எழுப்பி விடுவது நியாயம் என்று நான் என்ன செய்கிறேன், எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? ஆர் வி என்கரேஜிங் ஒன் another? ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்தி தேவன் நோக்கங்களில் நாம் செயல்படுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா?
ஒருவேளை நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு உற்சாகம் தான் இருக்கும் ஒரு தம்பிக்கு. அவன் பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தின் மையத்தில் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி செல்ல அந்த ஒரே ஒரு உற்சாகம் போதுமானதா இருக்கும். பேதுரு இதுல நல்ல மும்முரமா இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இது அவருடைய வாழ்க்கையில மிஸ் பண்ணவே இல்லை இல்லையா? இந்த நிருபத்தை எழுதின பேதுரு கூட தன்னோடு கூடவே மார்க்கு என்கிற மனுஷனை கூடவே வைத்து அவனை உற்சாகப்படுத்தினார் என்று பல வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். வேதத்தின் வாயிலாக கூட அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? சீஷர் ஆக்குகிற பணியில் அவர் ஈடுபட்டார், பிறரை உற்சாகப்படுத்துகிறதில் அவர் ஈடுபட்டார். So he was faithful to the people whom the Lord gave him. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த மக்கள் இடத்தில் அவர் உண்மை உள்ளவராய், உண்மையுள்ள உக்கிரானக்காரனாய் அவர் செயல்பட்டார். அவர் ஆண்டவர் கொடுத்த நேரத்திற்கு மட்டும் உண்மையாய் இருக்கவில்லை, ஆண்டவர் கொடுத்த மக்களுக்கும் அவர் உண்மையாய் இருந்தார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மக்களை நீங்க நேசிக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மக்களை சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்களா? அவர்களுடைய தேவைகள் உங்கள் மூலமாய் சந்திக்கப்படுகிறதா? அவர்களுடைய ஆத்துமா உங்கள் மூலமாய் வளருகிறதா? அவர்கள் எந்த அளவு கிறிஸ்துவின் சாயலில் வளருகிறார்கள்? இதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மக்களை அதிகமாய் நேசித்த பேதுரு இவர்களுக்காக பல முயற்சிகளை எடுப்பதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, பேதுரு ஆண்டவர் கொடுத்த நேரத்திற்கு மட்டும் உண்மை உள்ளவராய் இருக்கவில்லை, மக்களுக்கு மட்டும் உண்மை உள்ளவராய் இருக்கவில்லை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஊழியத்திற்கு, அதை இப்படி சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது ஊழியத்திற்கு அவர் என்னவாய் இருந்தார்? உண்மை உள்ளவராய் இருந்தார். He was faithful to the word that the Lord gave him. இந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது நம்ம இந்த விஷயங்களை படிக்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கிறோம். பேதுருவுடைய மனநிலை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நான் இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா ஒரு நாள் நான் என்ன செய்ய போறேன்? இந்த பூமியை விட்டு நான் போக போறேன். அந்த நாட்கள் சீக்கிரமா வந்துருச்சு. ஆனா ஒரு சத்தியம் எனக்கு தெரியும், நான் செத்து போறது உறுதி, ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னைக்குமே மரணம் கிடையாது. இந்த பூமியில அநேக ஊழியர்கள் எழும்பலாம், அநேக அருட்பணியாளர்கள் எழும்பலாம், அவர்கள் பல சாதனைகளை கர்த்தருக்காக புரியலாம். அதெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது, அவர்களுடைய வாழ்நாள் முடிவுக்கு வரப்போகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கோ மரணமே கிடையாது இல்லையா? 15வது வசனத்துல அவர் சொல்லும்போது, மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாய் இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிரயத்தனம் என்கிற வார்த்தை முழு முயற்சி எடுத்தல் என்று அதனுடைய அர்த்தமாகும். அந்த முழு முயற்சி எடுக்கிற பேதுரு இந்த மக்களை குறித்து யோசித்து இவர்களுக்கு எப்படியாவது வேத வசனத்தில் ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லையா? வேத வசனத்தில் இவர்கள் ஊன்ற கட்டப்பட்டால், வேத வசனத்தை இவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னா, வேத வசனம் இவர்களுடைய வாழ்க்கையை நடத்தினால், வேத வசனத்தின்படி இவர்களுடைய தீர்மானங்கள் இருந்தால், வேத வசனத்தின்படி இவர்கள் செயல்பட்டால், வாழ்ந்தால், அதுக்கு மேல நான் தேவையில்லை, இந்த வேத வசனமே இவங்களை என்ன செஞ்சிடும்? வழி நடத்தி கொண்டு போகும் என்பதை பேதுரு அறிந்து வைத்திருந்தார். இதை சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எனக்கு ஞாபகம் வராரு. நீங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, எபேசு சபையினுடைய மூப்பர்களை அந்த தீவில் சந்திக்கிறார் இல்லையா? மிலேத்து தீவில் சந்திக்கிறார். அப்ப கூட நம்ம அதை வாசிக்கிறோம். அவர்களை ஆண்டவருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் அவர்களை என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? He committed them to the word, to this gracious word. ஒருவேளை ஜார்ஜ் முல்லர் பத்தி நினைக்கும் போது கூட நான் இப்படி நினைக்கிறேன், அவர் எழுதின எழுத்துக்கள் அவர் மரித்தும் பேசும் இல்லையா? He will leave a legacy behind him. பாருங்க, அவருடைய கரங்களின் அந்த கிரியை ஆண்டவர் உறுதி செய்ய போகிறார். ஜார்ஜ் முல்லர் ஒரு நாள் முடிவுக்கு வந்து விடுவார், அது தெரிஞ்ச கதை. ஆனா அவர் எழுதின எழுத்துக்கள் நிற்கும் இல்லையா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இது உண்மை. என்றென்றைக்கும் அழிந்து போகாத வேத வசனத்தை தான் நாம் இந்த கையிலே வைத்திருக்கிறோம். இந்த வசனம் சொல்லித்தரக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? இங்க பேதுரு தன்னுடைய சரீரத்தை எதுக்கு ஒப்பிட்டார்? நீங்க எல்லாம் கவனிச்சிங்க இந்த பகுதியை. ஒரு கூடாரத்துக்கு ஒப்பிட்டார் இல்லையா? வேத வசனம் சொல்லித்தர உண்மை என்ன தெரியுமா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு கூடார வாழ்க்கையை போன்றதுதான். ஒரு நாள் இந்த கூடாரத்தை போடுவோம், அங்கே அந்த கூடாரத்தில் வாழ்ந்து ஒரு நாள் அதை என்ன செய்வோம்? அதை மடக்கி அதை பெயர்த்து அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து வேற இடத்துக்கு போய் தான் ஆகணும். இந்த கூடாரத்துக்காக முதலீடு மனிதர்கள் செய்வார்களா, அல்லது நிரந்தரமாய் வாழக்கூடிய வீட்டுக்காக மனிதர்கள் முதலீடு செய்வார்களா? இதை நீங்க சிந்திக்கணும் இல்லையா? ஒருவேளை இந்த இடத்துல நீங்க கூடி வந்திருக்கிறீங்க,
இந்த பூமியில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒருவேளை உங்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையாய் கூட இருக்கலாம். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறவராய் இருக்கலாம், நல்ல பேர் புகழ் சம்பாதிக்கிறவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை இந்த பூமியிலே சில சாதனைகள் புரிந்தவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை இந்த பூமியில ஒரு சொகுசான சூழலை அமைத்து கொண்டு நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவராய் இருக்கலாம். எப்படியோ இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, பணக்காரரோ ஏழையோ, கருப்போ செவப்போ, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் என்ன செய்ய போதுங்க? முடிந்துதான் போக போகுது. அது ஒரு கூடார வாழ்க்கை போன்றதுதான். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு நாங்களும் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற வாக்குறுதி. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இது போல வாக்குத்தத்தம், இது போல வாக்குறுதி யாருமே கொடுக்க முடியாதுங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? ஏன்னா அவர் இந்த பூமியிலே வந்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மரணத்தை ஜெயித்த ஒருவர் தான் இப்படி சொல்ல முடியும், என்னை நம்புகிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்கிற வாக்குறுதியை மரணத்திலிருந்து ஜெயித்தெழுந்த ஒருவர் தான் சொல்ல முடியும், இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் கொடுக்கும் வாக்குறுதி தான் நித்திய வாழ்வு. அவர் கொடுக்கும் வாக்குறுதி தான் முடிவில்லாத வாழ்வு. அவர் கொடுக்கும் வாக்குறுதி தான் பேரின்ப வாழ்வு. அவர் ஒரு இடத்துல சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அந்த பேரின்ப வாழ்வு, அந்த பரிபூர்ண வாழ்வு, அந்த வாழ்வில் சந்தோஷம் இருக்கும், அந்த வாழ்வில் சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும், திருப்தி இருக்கும். காரணம், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிற தெய்வ உறவு இருக்கும். அந்த தெய்வ உறவை தருவதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். பிரியமானவர்களே, பாவத்திலே பிறக்கிற நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு ஒரு நாள் பாவத்திலே நாம் மரித்து போவோமானால் அந்த தெய்வ உறவு நிரந்தரமாய் இல்லாத ஒரு இடமாகிய எரி நரகத்தில் நாம் தள்ளப்படுவோம் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. பாவத்தின் கூலி எரி நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லட்டுமா, இந்த பூமியில மனிதன் செய்கிற எந்த பாவத்துக்காகவும் அவன் நரகத்தில் தள்ளப்படுறது கிடையாது. அவன் செய்கிற ஒரே பாவத்துக்காக தான் நரகத்தில் தள்ளப்படுறான். அது என்ன தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம்னு சொல்ற அந்த ஒரே பாவத்துக்காக தான் அவன் நரகத்தில் தள்ளப்படுகிறான். இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டாம், இந்த இயேசு கிறிஸ்து என்னோட வாழ்க்கைக்கு வேண்டாம், என்னுடைய பணம் போதும், நான் அதில் வாழ்ந்து விடுவேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் என்ன பிரதர் பெரிய பாவம் செஞ்ச மாதிரி நீங்க பேசுறீங்களே. நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்காமல் இந்த பூமியிலே மரித்து போவீர்களானால், அவர் ஒருவராலே தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று நம்பாமலே அவரை நீங்கள் அசட்டை செய்வீர்களானால், நீதி உள்ள தேவன் உங்களை எரி நரகத்திற்கு தள்ள வேண்டியதாக இருக்கும். இதான் வேத புஸ்தகம் சொல்லுகிற சத்தியம். அப்படி இருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற அந்த நித்திய வாழ்வை விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த கூடாரத்துக்காக முதலீடு செய்யாதீங்க, அவர் கொடுக்க போகிற பரலோக வாழ்க்கைக்காக முதலீடு செய்யுங்க. இந்த பூமியில நாம் மரித்தும் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தெய்வ உறவை பெற்றவர்கள் இந்த பூமியில மரித்தும் அவர்கள் பரலோகத்தில் சொர்க்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நிரந்தரமாய் வாழப் போகிறார்கள். அப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த பூமியிலும் அதே போல மரித்த பிறகு பரலோகத்திலும் உங்களுக்கு வேண்டுமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன், இந்த கூடார வாழ்க்கையை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய இந்த உலக எதிர்காலத்துக்காக முதலீடு செய்கிறேன், எவ்வளவோ விஷயத்துல நான் சாமர்த்தியமா இருக்கிறேன், ஆனா நான் ஒரு பாவியாகவே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு இந்த பாவ மன்னிப்பு வேண்டும், நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல ஒத்துக்கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே இந்த பாவங்களிலிருந்து நிரந்தர விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் அவரை நம்பி ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த கூடார வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகிறது. ஆனால் வேத வசனம் கொடுத்த அந்த வாக்குறுதி அது நிச்சயமாக நிறைவேறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்,
நான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவர் சொல்றார், என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ள போகிறேன் என்று சொன்னார். Nobody has given such promises. இந்த வாக்குறுதிகளை ஒருவரும் இந்த பூமியில கொடுத்தது கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த நித்திய பேரின்ப வாழ்வு வேண்டுமா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றே விசுவாசியுங்கள், இன்றே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். பேதுரு சொன்னதை போல எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்ற நீங்கள் என்று சொல்லுவதை போல அந்த அருமையான விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை தற்காலிகமானது, ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது. மரணம் உங்களுடைய வாழ்க்கையில வருமானால் நீங்கள் எங்கே போவீர்கள்? பரலோகத்துக்கு போவீங்களா அல்லது நரகத்திற்கு போவீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த பூமியில இருக்கும் போதும் அந்த நித்திய வாழ்வை அனுபவித்து வாழலாம். மரித்த பிறகும் அந்த நித்திய வாழ்வை இன்னும் அதிகமாய் பரிபூர்ண நிலைமையிலே நீங்கள் கர்த்தரோடு இணைந்து அதை அனுபவிக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல தீர்மானத்தை இன்னைக்கு நீங்க எடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார், உங்களுக்கு தெய்வ உறவை தருவார். மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை அவர் உங்களுக்கு புரிய வைப்பார். உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். ஜார்ஜ் முல்லர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால தான் அவருடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறினது. இந்த பூமியிலே தெய்வம் தன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்கிற வெளிச்சம் அவருக்கு கிடைத்தது. அதே போல இங்க பிரசங்கிக்கிற நானும் இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த தீர்மானத்தை எடுத்தார்கள். வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். எதிர்காலத்தை குறித்த பயம் நீங்கினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள அந்த தெய்வ உறவை நாங்கள் அனுபவித்து வாழுகிறோம். சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய், திருப்தியாய் இந்த பூமியில வாழுகிறோம். நாங்க சொல்ல முடியும், இந்த பூமியில நாங்க வாழும் வரை அவர் எங்களோடு கூட இருப்பார். நாங்க மரித்த பிறகு நாங்கள் அவரோடு கூட இருப்போம். இந்த அருமையான நம்பிக்கை உங்களுக்கும் வேண்டுமா? ஆண்டவர் கொடுக்கும் பாவ மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவர் கொடுக்கும் இந்த நித்திய வாழ்வு உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் இன்றைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம், இந்த கூடுகைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த புத்தகங்கள், அவர் எழுதின பாடல்கள், இதெல்லாம் நாம் வெளியிட போகிறோம் இல்லையா? இந்த மகிழ்ச்சிகரமான நேரத்திலே நாம் உக்ரானக்காரர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எஜமானர் என்பதை ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நமக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, நமக்கு கர்த்தர் கொடுத்த நேரம், நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள், நமக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பம், நமக்கு கர்த்தர் கொடுத்த வீடு, நமக்கு கர்த்தர் கொடுத்த வாகனம், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மூச்சு எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது. இது எதுக்குமே நம்ம சொந்தக்காரர்கள் கிடையாது. அப்படி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம் இவை எல்லாவற்றுக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். குறிப்பாக இன்னைக்கு நாம் படித்தது போல ஊழியக்காரர்களாய் அநேகர் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தில் பல விதங்களில் நாம் செய்கிறோம். அவர் நம்ம கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய எஜமானருக்கு உண்மையாய் இருப்போம். நமக்கு கர்த்தர் கொடுத்த மக்களை நேசித்து அவர்களுடைய நிலையை புரிந்து அவர்களுக்கு ஊழியம் செய்து கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். அதே போல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். இந்த வார்த்தையை பிரசங்கிப்போம். இந்த வார்த்தையை மக்கள் அறிந்து கொள்ளட்டும். இந்த சத்தியத்தில் அவர்கள் ஊன்ற கட்டப்படட்டும். ஒரு நாள் நாம் மரித்தாலும் உங்க சபையை பத்தியோ உங்களுடைய சமுதாயத்தை பத்தியோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த வார்த்தை அவர்களை தொடர்ந்து நடத்தும். அவர்கள் கிறிஸ்துவின் சாயலில் தொடர்ந்து வளருவார்கள். அதுல சந்தேகமே கிடையாது. இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதை கடைபிடித்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.